ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். மார்க்கெட் பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா விஷயம் கொடுக்கல அப்படின்றது தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே மார்க்கெட் ஒரு சைடு வந்து டவுன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் நேற்று நைட்டு ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஓமன் நினைக்கிறேன். ஸோ அந்த கண்ட்ரி மேலே பாம்பு போட போகிறேன், அதாவது பார்த்திங்கன்னா குண்டு போட போகிறேன் டியூ டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஈரான் கூட சேர்ந்து அவங்க ஆர்மோஸ் வழி பாதையை வந்து தனியாக வந்து ஏதோ ரெகுலேட் பண்ண போகிறதா சொல்கிறதுனால ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னையே மதிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாம்பு போடுவேன்னு சொல்லி ஒரு த்ரெட்டு. ஸோ இந்த த்ரெட்னால் கண்டிப்பாக க்ரூடு பார்த்திங்கன்னா ஸ்பைக் ஆச்சு. அண்டு யூஎஸ் மார்க்கெட்டுமே இறங்குச்சு. அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஏன்னா அதுவுமே கன்சாலிடேட் ஆகிட்டு வருது. நாளைக்கு நைட், அதாவது நம்ம டைம், நாளைக்கு வந்து எஃப்எம்எஸ்சி மீட்டிங் இருக்குது. கண்டிப்பாக கோல்டும் சரி, யூஎஸில் இருக்க டெக் ஸ்டாக்ஸும் சரி ரொம்ப வாலட்டைலாக ரொம்ப கீனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஈவெண்ட்டு அண்ட் அந்த சொல்ல வர அவுட்கம்மை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு வாலட்டைலில் கொண்டு வரணும். நேற்று நெகட்டிவாக முடிஞ்சுது. அதை ஃபாலோ பண்ணி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா மார்க்கெட்டில் அந்த செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. நம்ம மார்க்கெட் ஒரு கேப் டவுன் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணாங்க. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் அந்த 24,200 கிட்டே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருந்தது. பெருசாக எங்கும் போல் ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன். பட் மார்க்கெட் நேற்று மாதிரி கொஞ்சம் வந்து செகண்ட் ஹாஃபில் ஏறலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் விஷயம் லாஸ்ட் 15 நிமிஷம் மார்க்கெட் டவுன் சைடு வச்சு முடிச்சிருந்தாங்க. சிஎஸ் க்ளோசிங் அதுக்கு மேலே டே லோ கிட்ட அது க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கு. நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் வச்சு முடிச்சிருந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸ் வந்து டவுன் வச்சு முடிச்சிருந்தது. குறிப்பாக இதில் சொல்லணுன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சர்ஜாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. கண்டிப்பாக ஒரு வாலட்டைல் பெருசாக வந்து மார்க்கெட்டில் இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் 3 வாரம் பெரிய அளவு விஷயம் இல்லை, பெரிய அளவு மார்க்கெட் மூவ் இல்லை. பட் லாஸ்ட் வீக் கண்டிப்பாக யூஸ்வலாக வந்து இருக்கும் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி பார்க்கலாம், டவுட்டே இல்லை. அண்ட் நிஃப்டியோட ஸ்ட்ராடல் நாளைக்கு 264 பாயிண்ட்டு அண்ட் சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் 529 பாயிண்ட்டு. இதுக்கேற்ற ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து ப்ளே பண்ணோம். ரொம்ப மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி போச்சுங்க. அதாவது ப்ரீமியம் சுருங்கி போச்சு அப்படின்றதுனால அந்த மூவும் பெரிய அளவு இல்லை. ஸோ கண்டிப்பாக பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம், அதாவது மூவ் கிடைக்காம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வேகமாக குறையிற ஒரு விஷயமாக தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது தான். இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஐவி கொஞ்சம் ஸ்பைக் ஆச்சு. பட் பெரிய அளவு ப்ரீமியமில் விஷயம் கிடையாது. பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தது அப்படின்றத சொல்லணும். எண்ட் ஆஃப் ஈஓடியில் 44 ஸ்டாக் லாங்குக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, 10 ஸ்டாக் லாங் அன்வைண்டிங், 153 ஸ்டாக் ஷார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அண்ட் 3 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்க்கு சப்போர்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஷார்ட்டு லாங் அன்வைண்டிங் ஒரு 80, 85, 90% வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு நம்பர் சொல்லுது. அண்ட் சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 567 ரூபா, பட் முடிஞ்சது 530 ரூபா. ஒரு 37லேருந்து 38 ரூபா மட்டும்தான் சென்செக்ஸ்லேயே கரைஞ்சிருக்குது. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 100-120 பாயிண்ட்டு கீழவே விழுந்திருக்கு. 130 பாயிண்ட் நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து நெகட்டிவ் க்ளோஸே வச்சுருக்கு. அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வேறு ரகம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு கால் செல்லிங் மட்டும்தான் இருந்தது. ஈவன் சென்செக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்க வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து கால் செல்லிங் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் வந்து பிசிஆர் வந்து ரொம்ப அளவு வந்து குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் 0.7 கிட்ட முடிஞ்சிருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 0.6 வரைக்குமே போயிருந்தது. மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ரீட்ரேஸ் ஆகும். ஏன்னா நேற்று அதே மாதிரி தானே இருந்தது. 0.5 கிட்ட இருந்தது, 5.5 கிட்ட இருந்தது. மார்க்கெட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிலேஷன் கொடுத்து 1 கிட்ட கொண்டு வந்தாங்க பிசிஆரை. பட் இன்றைக்கி கேம் எதிர்பார்த்தேன், பட் பெரிய அளவு இல்லை. அதுக்கு பதிலாக எண்ட் ஆஃப் ஈஓடி வச்சு மறுபடியும் மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550லேருந்து 600 பாயிண்ட்டுக்கான கேமை தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்கியூவை சென்செக்ஸில் எடுத்துருக்கிறேன். டவுன் சைட் கம்ஃபர்டபுள் ஜோனுங்க. ஸோ எனிதிங் மார்க்கெட் வந்து டவுன் போனால் தான் மார்க்கெட்டில் பயம் இருக்காது அப்படின்றது ஸ்கியூ சொல்லியிருக்கு. இது வந்து கடைசி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருக்கிற போர்ஷன் பேஸ் பண்ணி சொல்கிறது. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஹெவியான கால் செல்லிங் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது தான். ஸோ மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா அந்த கால் செல்லோட பயம் அதிகமாகும் அப்படின்றது தான் இந்த ஐவியோட பயம் இங்கே சொல்லுது. கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா அவனுக்கு செல் பண்ணி வச்சுருக்கானுங்களா காலெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வந்து கீழே போகணும். ஸோ கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் ஜோன் டவுன் சைட் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ பிசிஆர் இது சென்செக்ஸ்க்கு 0.63 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 0.57 வரைக்கும் வந்திருந்தது. இனியோ ஹெவியான ஒரு கால் செல்லிங் மட்டும்தான் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 1.59 இருந்திருக்கு கிட்டத்தட்ட. எப்போது 3:28க்கு
3:40க்கு பார்த்தீங்கன்னா அது 2.26 இருந்தது. முடியும் போது 2.64 ஹெவியான ஒரு கால் செல்லிங் தான் இருந்திருக்கு ஓவரால் கேரி ஃபார்வர்ட்லேயும். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஷார்ட் சைட் பொசிஷன் தான் இருக்குது அப்படின்றது இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. பெரிய விஷயம் இது வரைக்கும் இல்லை. சின்னதாக யூஎஸோடைய ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஃப்ளாட் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போது அதே தான் சேம் இருக்குது. பட் நம்ம பாயிண்ட் ஒரு 27 பாயிண்ட்டு அட்வான்ஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். ஸோ இதை பற்றின கமெண்ட்டை நம்ம டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம். கண்டிப்பாக நேற்றுமே ஷார்ட்டில் தான் இருந்தாங்க. 78 பாயிண்ட்டுக்கு 785 எதிர்பார்த்தது. ஸோ ஷார்ட் இருந்திருக்குது. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பட் பெரிய அளவு நம்பர்ஸ் இல்லை அப்படின்னாலும் அக்குமுலேஷன் வேல்யூவில் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு நம்பர் தான், நல்ல நம்பர் தான் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது சொல்லணும். மார்க்கெட் பெரிய அளவு மேலே போகிற அளவுக்கு நியூஸஸும் இல்லை, மார்க்கெட்டில் சுத்தமாக நியூஸ் இல்லை, அண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டேட்டாவும் இல்லை. அப்படின்றதுனால தான் மார்க்கெட் இது மாதிரி அரைச்சி டவுன் சைடாக போயிட்டுருக்கு அப்படின்றது சொல்லணும். நம்ம போகிற கண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக தான் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் ஒரு 0.5% ஏறி இருக்குது. பட் டியூரிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது கிட்டத்தட்ட 3% ஏறி 11.6 வரைக்குமே போயிருந்தது. பட் என்னையோ பெரிய ஒரு புஷ் இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். நிஃப்டி ஸ்டாடல் 264, சென்செக்ஸ் ஸ்டாடல் 529, இதுக்கேற்ற ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். டவுன் சைடு வாலட்டிலிட்டி கண்டிப்பாக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோன்னு சொல்லிட்டு மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சென்செக்ஸ்க்கு. அண்ட் டெக்னிக்கலாக கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 15 மினிட்டோட ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டாக இன்ட்ராடே ட்ரெண்டிங்க்கு எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங்க்கு கடைசி 2 நாளோட ஐ அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ப்ரீச் ஆகுது அப்படின்னா ஒரு சைடு மார்க்கெட் கீழே போக இல்லைன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த சைடு ப்ரீச் ஆகுதோ கூட இந்த பிவி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் இந்த போச்சு எடுத்துக்கலாம். விவாப்னு சொல்லப்படுற விஷயம் நிஃப்டிக்கு 24,205 இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு கிட்டத்தட்ட 57,320 முடிஞ்சிருக்கு. நேற்று இருந்த வேல்யூ விட டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்றது தான். ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டாவுமே நெகட்டிவ் சொல்கிற மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் மார்க்கெட்டு விழுந்திருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. நிஃப்டியில் ஏன் இவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரியல. மேபி கண்டிப்பாக ஒரு கேமை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே ரோல் ஓவருக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இன்னும் வந்து இந்த வாரம் ஒரு 3 நாள் இருக்குது, அடுத்த வாரம் 2 நாளில் 5 நாள் தான் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஒரு கேம் ஆடிட்டு ரோல் ஓவர் போகலாம். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ஹெவியான ஷார்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். அண்ட் ஃபியூச்சர் ரிசர்ச் பாயிண்ட்லேயும் நல்ல ஒரு புஷ் இருக்குது. ப்ரீமியத்தை ட்ராப் பண்ணியிருக்காங்க. பிசிஆரும் நல்லாவே இறங்கியிருக்கு. கால் செல்லிங் ஹெவியாக இருக்குது, புட் அன்வைண்டிங் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெகட்டிவான விஷயம் இது எல்லாமே. மேக்ஸ் பெயினும் நேற்று இருந்ததை விட இருந்தது. அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் விஷயம் தான். பேங்க் நிஃப்டிக்கு 57,600, மிட் கேப் நிஃப்டிக்கு 4900 வச்சுருக்கு. எதாவது ட்ராப் ஜோன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமான கால் செல்லிங் தான் இருக்குது. நியூஸ் வந்து எதுவுமே பெரிய அளவு அப்சைட் பார்க்குற மாதிரி குளோபலாக விஷயமும் சரி அண்ட் நமக்கும் சரி இல்லை அப்படின்றதுனால மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ குளோபலாக பார்க்கணுன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போதைக்கு சின்ன நெகட்டிவ் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. கிரிப்டோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. நாளைக்கு தான் எஃப்எம்எஸ்சி மீட்டிங் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பெரிய அளவு நியூஸஸ் இது வரைக்கும் இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். பாசிட்டிவாக எடுத்துக்கிறது இந்த லோ பிசிஆரை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதுதான் வந்து ஒரு விஷயம், ஒரு ஹோப்பு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு பாசிட்டிவ் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ லோ பிசிஆர் மார்க்கெட் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். நெகட்டிவாக பார்க்குறது ஆயிலோட விஷயந்தாங்க. $84 மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ நேரம், அதாவது பார்த்திங்கன்னா ஹையராக ட்ரேட் ஆகுதோ எப்போ செல் பண்ணுவாங்கன்னே தெரியாது. மார்க்கெட்டோடைய அந்த சென்டிமெண்ட் மாறி செல்லிங் வரும் இந்த மாதிரி. ஏன்னா இன்ஃப்ளேஷனை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னாலே இந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு இன்ஃப்ளேஷனை பற்றி ரொம்ப கீனாக பேச போகிறாங்க, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டோடைய ரேட் ஹைக் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதெல்லாம் தான் பேசுவாங்க அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு காரணம். மார்க்கெட்டை செல் ஆஃப் பண்ணுறதா இல்லை ஹோல்ட் பண்ணுறதா இல்லை மார்க்கெட்டை எந்த மாதிரி டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி எக்கனாமியோட பெரிய விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஆயில் ப்ரைஸ் ரொம்ப 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 க்ரூஷியலான விஷயம். மிடில் ஈஸ்ட்டில் ஸ்டில் இந்த இஷ்யூ எஸ்கலேட் ஆகிருக்கு. குறிப்பாக இன்னொரு நாட்டு மேலே குண்டு போடுவோன்னு சொல்லி யூஎஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுமே ஆயில் ஸ்பைக் ஆகிருக்கு அண்டு யூஎஸ் மார்க்கெட்டுமே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் ஃபைனல் வேர்டிக்ட். ஸோ இவ்வளோ விஷயம் பார்த்தோம். மார்க்கெட் பார்த்த வரைக்கும் 70% 80% நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தான் டேட்டா சொல்லுது. ஓகேங்களா? ஸோ 20% வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 1% இருக்குல்ல ப்ரீமியம். ஸோ மேலே கீழே 1%க்கான கேமை தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் 24,200 ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருந்தது, 3 தடவை இருந்தது. பட் இன்றைக்கி
க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வச்சு செல் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயம் நாளைக்கு ஓப்பனிங்கில் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது. யூஎஸ் ஸ்பாட் ஓப்பன் ஆகட்டும் அண்ட் யூஎஸ் ஸ்பாட் முடிஞ்சு நாளைக்கு காலைல யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஏஷியா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டோடைய விஷயங்கள் இருக்கும். செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.